இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஹிம்யா சோம்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஸ்டூல் இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்குதா? அதை தூக்கி குப்பையிலையோ இல்லை கைலாங்கடியிலையோ போடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போயிருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அழுக்கு துணி போடுறதுக்கான ஒரு பேஸ்கெட் இல்லைனா டாய்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் இந்த பழைய ஸ்டூலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? என்கிட்ட ஒரு ஸ்டூல் இருந்தது, இந்த மாதிரி உடஞ்சி போய் கிடந்துச்சு. அதை தூக்கி மாடியில் போட்டு வச்சுருந்தேன். சரி, அது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நைட்டி, பழைய நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து காட்டன்லேயும் எடுக்கலாம், பனியன் கிளாத்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்காக நான் இந்த நைட்டி எடுத்திருக்கேன். இது வந்து ஓப்பன் இருக்குது, ஸோ அதனால் இந்த ஓப்பனை வந்து தச்சிருங்க. ஓப்பன் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. இப்போ அந்த நைட்டி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஸை வந்து அந்த ஸ்டூலுக்குள்ளே போடணும். கால் பகுதி வந்து அந்த ஸ்டூலுக்குள்ளே உள்ளே போகிற மாதிரி மாட்டிக்கோங்க. அப்புறம் பின்பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எனக்கு ஹோல் இருக்கிறதுனால நான் அதை உள்ளே சுற்றிக்க போகிறேன். இப்படி ஹோல் இல்லை அப்படின்னா ஊசி நூல் வச்சு ஃபுல்லாக தைச்சி விட்டுருங்க. இப்போ ஹோலில் உள்ளே போயிட்டு அதை எடுத்து வெளியே விட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அது அப்படியே நிற்கணும் அப்படின்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ, இது வந்து ஃபேன்சி ஸ்டோர்லாம் இருக்கும். ஸோ ஃபேப்ரிக் க்ளூவில் அதை எல்லா பக்கமும் ஒட்டிக்க போகிறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் ஒட்டும், அந்த ஃபெவிகால் இதெல்லாம் ஒட்டாது. துணியை வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த க்ளூ தான் இது. அதுக்கப்புறம் அந்த உள்ளே போடுறதுக்கு ஒரு தலவாணி வரையோ இல்லைன்னா நம்ம கட் பண்ணோம்ல அந்த 100 பீஸ், அதையோ ஏதாவது வேறு ஏதாவது துணி இருந்தாலும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக 4 சைடும் ஒட்ட போகிறேன். இது வந்து சுற்றி ஃபுல்லாகவும் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் 4 சைடு மட்டும் ஒட்டினாலே நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இதையும் நான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெளியில் வந்து சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு டேப் இந்த மாதிரி ரிப்பன் வச்சு ஒட்ட போகிறேன். அதையும் நான் ஃபேப்ரிக் க்ளூவில் தான் ஒட்டுறேன். இது வந்து 12 rupees to 15 rupeesக்குள்ளே தான் இருக்கும். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் ரிப்பன்றதுனால நான் இதை 2ஆக ஒட்டுறேன். பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராப் கூட ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரிப்பன்லேயே ஒரு சின்ன இது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன், இந்த கிஃப்ட்டுக்கெலாம் ஒட்டுற மாதிரி அது மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து ஒரு ஓரமாக ஒட்ட போகிறேன். இது இல்லைன்னா அந்த கிளிப்லேருந்து ஏதாவது ரோஸ் அந்த மாதிரி பூ இல்லை ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி விழுந்திருக்கும், கிளிப்லேருந்து விழுந்திருக்கும், ட்ரெஸ்லேருந்து விழுந்திருக்கும். ஸோ அது இருந்தால் கூட அது மாதிரி இதை ஒட்டிக்கலாம். நம்ம இஷ்டப்படி வேறு எங்கே வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும். என் பையன் கேட்டான், எதுக்கு அழுக்கு துணி போடுறதுக்கு போய் இவ்வளோ இதெல்லாம் ஒட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழுக்கு துணி போடுறதுனா அது அசிங்கமாக தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பேஸ்கெட். இதை வந்து நம்ம அழுக்கு துணி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டாய்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கொஞ்ச நேரத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். நைட்டியில் மட்டும் இல்லாமல் பழைய ஃபுல் ஸ்கர்ட் டாப்லேயும் செய்யலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புக்லாம் வேணுங்க. பாய்.